நீளாகுங்கத் தனகிரிதடி சுத்தமுத்போத்துகிருட்டம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசரசித்தமத்தியாவயந்தி சோச்சிட்டாயாம் ஷஜி நிகழிதம் யாபலாத்கிருத்த புங்கே கோதாதஸ்யை நமைதமிதம் புயே ஏவாஸ்து புயः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்து சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியன்ன இம்மாத்தன்னாங் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாக ஆழ்வார்கள் தஞ்சையிலையெல்லாம் மிஞ்சி நிற்கக்கூடிய தன்மைகளாக பிஞ்சாய் பழுத்தவளாக இந்த பூவுலகத்தை திருவோதாரம் செய்திருந்தவள் ஆண்டாள். அவ்வாண்டாளனுடைய திருப்பாவையிலே அனுகாரமாக கண்ணனம்பெருமானை சம்ஸ்லேஷிக்க வேணும், அவனோடு சேர்ந்து ஆனந்தப்பட வேணும், அவனுடைய குணானுபவம் பண்ண வேணும், அவனுடைய திருநாமத்தை சொல்ல வேணும் என்று ஆசைப்பட்டு அனுகரித்தவள். பாவனா பிரகர்ஷத்தாலே அவனை அனுபவிக்க பாவனோன்பு என்று நோற்றவள் ஆண்டாள் என்பது அனைவரும் தெரிந்தது. அவ்விஷயமாக இன்றைய தினம், அதாவது நேற்றைய தினம் வரையிலும் 6வது பாசுரம் தொடக்கமாக 15வது பாசுரம் ஈராக 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பக்கூடியதான பிரகாரம், அதிலே புள்ளும் சிலம்பெனகான் புள்ளரையன் கோவிலில் அப்படிங்கிற பாசுரம் தொடக்கமாக எல்லேளங்களியே இன்னுமுறங்குதியோங்கிற பாசுரம் பர்யந்தம் 10 வீட்டு பெண் குழந்தைகள் எல்லாரும் இந்த கோட்டியாக இடைச்சிகள் எல்லாருமா ஒவ்வொரு வீட்டு பெண் குழந்தைகளுக்கா போய் எழுப்பி பகவது குணானுபவம் பண்ண வேண்டும் பாருங்கோள், கண்ணனை அனுபவிக்க வேணும் பாருங்கோள் அப்படின்னு பிரார்த்தித்து கூப்பிடுவதாக இருக்கக்கூடிய பாசுரங்கள் தான் இந்த 10 பாசுரங்களும். போன பாசுரத்தாலே உள்ளம் புகுந்து குளிர்ந்து என்று முடிச்சிருக்கோம். அப்போ எம்பெருமானை காலங்காத்தால அரியன்ன பேரவும் என்று ஆரம்பம். புள்ளும் சிலம்பின பட்சிகளெல்லாம் எல்லாம் எழுந்து கொடுத்தே சத்தம் போடுதே, சீக்கிரம் வாங்கோ எந்திருங்கோ என்று அடையாளத்தை சொல்லி புள்ளரையங்கோவில் என்று தெரிவித்தாள். புள்ளரையன் என்ற அநேதிக்கு பார்க்குற போது திருவரங்கத்தினுடைய பெருமையை சொல்கிறபோது கூட புள்ளரையன் பட்சிகளை அதாவது கருடனை வாகனமாக கொண்டதான எம்பெருமான் அப்படின்னு பார்த்தோம்னா திருவரங்கத்திலையுமே, அதாவது உடைவர் சந்நிதி தாண்டி உள்ளே சென்றபோது பொலிந்திரண்டபிரான் சந்நிதி, அதுக்கப்புறம் அதாவது சூரிய புஷ்கரணி ஒரு பக்கமாகவும் மற்றொரு பக்கம் பொலிந்திரண்டபிரான் சந்நிதியாகவும் அருகாமையிலேயே திருக்கச்சி நம்பிகளுடைய சந்நிதியாகவும் இருக்கக்கூடிய அவ்விடத்தில் எத்தனை ஆச்சரியமான கருடன், பெரிய கருடனாக இதை போல ஒரு கருடாழ்வாரை சேவிப்பதே துர்லபம். அவ்வளவு பெரிய திருமேனியோடு இருக்கக்கூடியதான கருடன். இந்த கருடன் எதுக்காக அப்படியா உட்கார்ந்து விட்டாராம், பெருமாள் சாதிச்சுட்டு இருக்கிற நிலையை பார்த்துட்டு இவருடைய அழகை சேவிக்கிறதுக்கு இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அமர்ந்து கொண்டார் என்பதாக சொல்லுவார்கள். ஆகா, அத்தனை பெரிய திருமேனியோடு இருக்கக்கூடியதான கருடாழ்வாருடைய சன்னதி இப்போ புள்ளரையன் கோவிலில் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக போன பாசுரத்திலே கள்ளச்சகடங்கலக்கழிய காலோச்சி, பெருமாள் பேமர நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்னு தாமோதர விற்த்தாந்தத்தை சொன்னார். தாமோதரன் அப்படின்னா பெருமாள் இடையிலே ஒரு இடைச்சியானவள், அதாவது யசோத பிராட்டி ஒரு தாம்பை போட்டு கண்ணனு சிறு தாம்புன்னு போட்டு கட்டிவிட்டாளோ இல்லையோ, கட்டினா பெருமாளுக்கு தழும்பு இருக்குது என்று பார்த்தோம். இந்த தழும்பு எப்படின்னா, நமக்கெல்லாம் சேஷபூதர்கள்னு சொல்லப்படுகிற நமக்கெல்லாம் திருவிலச்சினை பகவானுடைய சங்கு சக்கரங்களை ஆச்சாரியர்கள் புரிக்கிறார்கள்ங்கிறது பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்கிறோம். நமக்கு திருவிலச்சினை, இது சேஷபூதர்களுக்கு இருக்கக்கூடிய திருவிலச்சினை. ஆனால் சேஷிக்கும் ஒரு திருவிலச்சினை உண்டு என்று சொல்லுவார்கள். சேஷின்னு சொல்லப்படுகிற எம்பெருமான், கண்ணன பெருமானுக்கும் ஒரு திருவிலச்சினை உண்டு. அது திருவிலச்சினை எதுவான் ஏன்னா, அந்த இடைச்சியானவள் கட்டினாலே அந்த தாம்பு கயிறாலே கட்டுகிற பொழுது பெருமானுக்கு ஏற்பட்டதான அந்த தழும்பு இருக்கோ இல்லையோ, அது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான திருவிலச்சினை அப்படின்னு சொல்லணும்னா அவ்வளவு உயர்ந்ததாக. அதில் உள்ளம் புகுந்து எப்படி நம்ம பெருமாளை சேவிக்கிறோம்னா, புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளவெளி செங்கின் பேரவங்க கேட்டிலே விழா எழுந்திராய் பேமுலடைஞ்சுண்டு
கள்ளச்சகடங்கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். இந்த உள்ளத்துக்கொண்டு அப்படி ஒருத்தி இருந்தாளே என்று சொல்லுவராம் பராசர பட்டர். அதாவது சிந்தையந்தி என்பாள் ஒருத்தி இருந்தாள். வடக்க இருந்திருக்கா அவ மாமனார் மாமியார் எல்லாரோடையும் இருக்கும்போது பிருந்தாவனத்திலே பெருமான் அப்படியே பிருந்தாவனத்தை சென்னோம், அதாவது பிருந்தாவனத்தை கண்டோமேன்னு ஆண்டாள் சொன்னபடிக்கு பெருமாள் அங்கிருந்து அப்படியே மாடு கண்ணுகள் எல்லாம் ஓட்டி கொண்டு வருவாராம். முதல்ல போகிற போது முதல்ல போடுவார், வரும்போது மாடு கண்ணெல்லாம் வரும் முன்னாடி, பின்னாடி கண்ணன் ஏதாவற்றையும் அனைத்து ஆரவரித்து கொண்டு எல்லாத்தையும் புறப்பட்டு வருவரான் கண்ணன் பெருமான். அதை பார்க்கறதுக்காக, அதாவது நாவலம் பெரிய தெய்வனில் வாழும் நங்கமீர் ஒரு அற்புதங்கேளேன்னு பெரியாழ்வார் சாதித்தது போல அப்படியே ஆச்சரியமாக கண்ணன் பெருமான் குடலூதி கொண்டு வருகிற பொழுது அது ரொம்ப அந்த குடலோசியே அத்தனை ஆச்சரியமாக இருக்குமே. அதை சேவிக்கலான்ட்டு ஒரு பெண்மணியானவள், அவளுக்கு பேர் என்னங்கிறது தெரியாது, எப்போ அப்போ இருந்தவள், அவள் வரும்போது அது என்னது எடப்பையில் அவன் ஊதுறான் அதை போய் கேட்கணுமா அப்படின்னு சொன்னவர்களும் உண்டு. அப்படின்னா அவளை போக விடாமல், அவளை கேட்க விடாமல், கண்ணை சேவிக்க முடியாமல் செய்தார்களே அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தாலாம். கண்ணன பெருமானுடைய குடலோசையை கேட்டே இருந்தாலாம், ஆனந்தப்பட்டாள், புண்ணியம் பூரப்படுது. அடடா பெருமானை சேவிக்க முடியலையே என்ன வருத்தத்தோடே அப்படியே இருந்தாள். பாவங்கள் போயித்து, துக்கப்பட்டாள், பாவங்கள் போயித்து, ரெண்டும் போனதுனால பெருமானோடே சேர்ந்தாள். அப்படிங்கிறதாக சிந்தையந்தி என்று ஒருத்தி இருந்தாளே உள்ளத்து கொண்டு அப்படி எம்பெருமானை சேவிக்கிற பொழுது அவ்வளவு உள்ளத்தாலே எம்பெருமானை சேவிக்க வேணும் என்று சொல்லுவார்கள். இது போன பாசுரம். இன்றைய பாசுரம் கீச்சு கீச்சென்னெங்கும் அனைசாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசன் அருங்குடலாய்ச்சியர் மத்தினாலோசப்படுத்த தேரரவம் கேட்டலையோ நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்ட இடத்தியோ தேசமுடையாய் திற ஏலோ ரம்பாவாய்ங்கிறது 8வது பாசுரம். கீச் கீச்சன் இந்த பாசுரத்திலே எந்த பெண் பிள்ளை, போன பாசுரத்திலே எழுப்பின பெண் பிள்ளை பகவத அனுபவத்திலே புதிதாக இருக்கக்கூடிய ஒருத்தியை எழுப்பின பாசுரம். இன்றைய தினம் பகவத அனுபவத்திலே பழையவளாக இருந்தும் புதியவளாக பாவித்து கொண்டு கிடக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்பக்கூடிய பாசுரம். பகவத அனுபவத்தில் ஏற்கனவே தெரியும், ஆனாலும் கொஞ்சம் ஏதோ சண்டித்தனம் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அப்போது அவள் தான் பகவத அனுபவம் புரிந்திருந்தாலுமே கூட புதியவளாக இருப்பாள் ஒருத்தியை போலவே அவளும் தான் பாவிக்கிறாள். அவள் தன்னை நினைத்து கொள்ளுகிறாள், என்ன அந்த மாதிரி நடந்துகிறாள். அதனால அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிற பாசுரம் தான் இன்றைய பாசுரம். கீச்சு கீச்சு அப்படின்னு முதல்ல வந்து அடுத்த வீட்டுக்கு வந்துட்டான். முதல் வீட்டு பெண் பிள்ளை எழுப்பியாச்சோ இல்லையோ, அடுத்த வீட்டு பெண் பிள்ளை எழுப்புறதுக்கு வரா. வந்த உடனே அம்மா எழுதுரு அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே அவ என்ன அடையாளம், விடிந்ததற்கு அடையாளம் என் அப்படின்னு கேட்டா. இந்த பார் கீச்சு கீச்சு அப்படின்னு சத்தம் போடுது. பரத்வாஜ பட்சிகள், ஆனை சாத்தான், வல்லியங்குருவி அப்படின்னு சொல்லுவா. அந்த பட்சிகளெல்லாம் சத்தம் போடுது பார் கீச்சு கீச்சுன்னு. அப்படின்னா அனக்ஷரமாக இல்லாமல் ரெண்டு இருக்கும் இல்லையோ. அப்போ கீச் கீச்சின்னு சொல்கிறதுனா அது ரெண்டு, அந்த கீச் கீச்சின்னு அந்த பட்சிகள் எல்லாம் அதோட சத்தத்தை எழுப்புறது பார், அது கேட்கலையா அவனுக்கு அப்படின்னு கேட்டா. பட்சிகள் பரத்வாஜ பட்சிகள் சத்தம் போடுதுன்னு சொன்னால் அதுக்காக விடிஞ்சிருதுன்னு அர்த்தமாயிடுமா அப்படின்னு உள்ளேருந்து சொல்கிறா. அதுக்காக சொல்கிறா வெளியில் இருக்கிறவா எங்குமான சாத்தன், எல்லா இடத்துலையும் சத்தம் போடுது, ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை எல்லா இடங்களிலுமே அந்த ஆனைச்சாத்தனானவன், அதாவது ஆனைச்சாத்தன்கிற அந்த பட்சியானது சத்தம் போட்டு இருப்பார். கீச்சு கீச்சு எங்கும் ஆனை சாத்தன். அது எப்படி இருக்கான்னா ராத்திரி கூட ரெண்டும் ஆணொன்னும் பெண்ணொன்னுமா ரெண்டும் அப்படியே வாயோட வாய் வைத்து கொண்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான். விடிஞ்சதுக்கப்புறம் அது விடிஞ்சு போச்சுன்னு தெரியறதான். இனிமே போய் இறைய தேட போகணுமேனுட்டு அது புறப்பட்டு போகிறதான் ஒரு பட்சி. அது இனிமே ராத்திரி தானே வருவோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட புறப்பட்டு செல்லுகிறதாம். அதனால தான் எங்குமான சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோ, ரெண்டு சேர்ந்து சத்தம் போடுறது கேட்கலையா அவனுக்கு? அந்த ஆனசாத்தன் சத்தம் போடுறதே கீச்சு கீச்சன் எங்கும் ஆனசாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோ, உனக்கு கேட்கலையா? அப்படின்னா நீங்கள்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் ரெண்டு சேர்ந்து இருக்குங்கிறேன், ஏதோ சத்தம் போடுதுங்கிறேன், இதனால விடிஞ்சுடுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு உள்ளே இருக்கிறவ சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறா, இல்லை பாரு கீச்சு கீச்சன்னங்கமான சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோ,
இவன் இதுக்கெல்லாம் ஒன்றும் மசிஞ்சே கொடுக்கல, எழுந்திருந்து வர்றதா தெரியல, பேய் பண்ணு அப்படின்ட்டான். பேய் பண்ணு அப்படின்னா இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறா. பேய் பண்ணேன்னு சொன்னதுக்கும் நாயகப்பெண் பிள்ளாய்ன்னு சொன்னதுக்கும் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். அவளை கொஞ்சம் வசியம் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல வார்த்தை, நன்னா பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்னா பண்ணலைன்னு அர்த்தம். இப்போ அதே போல தான் நாயகப்பெண் பிள்ளாய்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பேய் பண்ணேன்னு சொன்னால் என்ன அர்த்தமோ அதே அர்த்தமே இவ்விடத்திலும் கொள்ளுக அப்படின்னு அர்த்தமா. அதனால அவளை கொஞ்சம் வசியம் பண்ணணும், கொஞ்சம் அவளுக்கு ஈடுபாடை கொடுக்கணுங்கிறதுக்காக நாயகப்பெண் பிள்ளாய் நினச்சிவிட்டா சொல்லியிருக்கான். இப்போ பேய் பெண்ணே அடுத்து சொல்றா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து. காசு அச்சுத்தாலி என்ன, முளைத்தாலி என்ன, ரெண்டும் அச்சுத்தாலின்னு ஒன்றும் முளைத்தாலின்னு ஒன்றும். இதை ரெண்டையும் அந்த இடையர்களை எல்லாம் போட்டு போடலாம். அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு சொல்லி அச்சுத்தாலியும் முளைத்தாலியும் ரெண்டு சேர்ந்து காசும் பிறப்பும் கலந்து, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து. அவள்லாம் நன்னா முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய்ன்னு அவர்களுக்கு 3 காலமும் அவர்களுக்கு தயிர் கிடைக்கணும், தயிர் கிடைச்சி வெண்ணெய் திரட்டணும். ஆனால் வெண்ணெய் திரட்டணும்னு சொன்னால் வெண்ணெய் திரட்டணும் அதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா கண்ணன பெருமான் அதை அம்சிச்சிடுவார். ஆஹா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து அவள்லாம் நல்லா போட்டு பெரிய பெரிய பானையாக வச்சு கடையிறான். கடையிற போது அது இப்படி 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 கடையும் போது அதில் அச்சுத்தாலியும் அமைத்தாலியும் சேர்ந்து கலகலப்ப கைவேர்த்து அதை போட்டு சேர்த்து அப்படி ஆடுறதுனால கலகலப்ப கைவேர்த்து யாரவா பண்ணுறான்னா வாசனருங்குடலாய்ச்சியர். வாசம் நன்ன கமகமன்னு பரிமளத்தோடு இருக்கக்கூடியதான நறுங்குடலாய்ச்சியர், நன்னா நீண்ட குடல்களை படைத்ததான, நன்னா எடுத்து ஒரு கோடாமுடிச்சு போட்டு அது இங்கேயும் அங்கேயும் ஆடுமோ இல்லையோ, அதுக்காக நன்னா ஒரு பெருசாக ஒரு கோடாமுடிச்சில் போட்டு அப்படி தொங்க விட்டுட்டா அது மாட்டு இருக்கும். ஆனால் அந்த சிண்டு மாத்திரம் அங்கே இங்கும் ஆடின்று. அப்போ வாசனருங்குடலாய்ச்சியர் மத்தினால் தைரரவம். வாசனருங்குடலாய்ச்சியர் மத்தினால் தெரரவம் கேட்டலையோ கீச்சு கீச்சன்னுங்க மானசாத்தன் கடந்து பேசின பேச்சரவும் பெட்டலையோ பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேத்து. வாசனருங்குடலாய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்துறாளே ஷர்ற 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 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அற ஊரு சுலாமல தேய்க்கு மொழி அப்படின்னு எம்பெருமான் தானோ கூர்மாவதாரம் பண்ணி தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கடைந்து கொடுத்தானே. அப்போ எப்படி பண்ணிருப்பார்? அவரும் அப்படித்தானே, அவர் தான் கேசவனா. அதனால தான் இந்த பாசுரத்துலேயும் கேசவன் இருக்கணுமோ. கேசவன் அப்படின்னா அவன் கடைசி பாசுரத்தில் பார்க்க போகிறோமோ இல்லையோ, கடைஞ்சா கேசபாசத்தோடு ஆமையான கேசவான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இது என்ன கூர்மாவதாரத்தில் ஆமையான கேசவான்னா அவர்களுக்கு பெருமானுக்கு ஆமைக்கு என்னைக்கான நம்ம கேசத்தை பார்த்துருக்கோமோ. ஆனால் ஆமையான கேசவான்னு திருச்செந்தூரத்தில் பெருமாளை கொண்டாடுறேன்னா எப்பேற்பட்டன்னா அவன் எந்த அவதாரம் எடுத்தாலும் கேசவன் தான். அதாவது இவர்களை எல்லாம் இந்த விரோதி நிரசனம் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவனாக இருக்கக்கூடியவனே கேசவன். இது பிரம்மணோ நாம என்ன பிரம்மாவையும் ஈசனையும் படைக்கக்கூடியவனாக இருக்கின்றபடினாலே கேசவன், கேசபாசங்களை உடையவனாலே கேசவன் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ விரோதியை போக்கக்கூடியதான சக்தி படைத்தவராக இருக்கக்கூடிய கேசவன்கிறதுக்காக தான் அந்த பேர். அப்போ கிடைக்கிறாரா? அப்போ இந்த சத்தம் கேட்கலையே அவனுக்கு? வாசனருங்குடலாய்ச்சியர் மத்தினாரோசப்படுத்த தெரரவம் கேட்டலையோ. இப்போ சொல்றா உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனா என்று பிரஜாங்கனானாம் திபசஸ்பிரதிஹி என்று இங்கேருந்து இவா காசும் பிறப்பும் அந்த சத்தம் இருக்கு, காசும் பிறப்பும் கலகலப்புக்கிறது, அதுக்கப்புறம் கையில் இருக்கிற சிலம்பு சத்தம் போடுறது, அதுக்கப்புறம் தயிரை கடையிறா அந்த சகடையை போட்டு எடுக்கிறாளோ இல்லையோ, அப்போ கயத்தை போட்டு எடுக்கிறத இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் குடல்ல வண்டு ரீங்காரம் பண்ணுறது, காசும் பிறப்பு சத்தம், சிலம்பு சத்தம், தயிர் சத்தம், அதில் இருக்கக்கூடிய வண்டுகளினுடைய ரீங்காரம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குடலாய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த இத்தனை சத்தமும் சேதாப்புல நேரம் சீவி விடுத்து போகுதான். சத்தம் போட்டு அங்கே போய் கிட்டாவதாரம் அத்தனை ஆச்சரியமாக கீழே அனுபவம் நடந்துருக்கு, நீங்கள்லாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்குன்னா அத்தனை தூரம் பெருமாள், அதாவது இந்த கோகுலத்திலும் வாய்ப்பாடியிலும் கிட்டாவதாரத்துக்குன்னு அந்த எம்பெருமான் தானும் அவதரித்ததுன்னு சொன்னான். பரிபூர்ணமான அவதாரத்தில் ரொம்ப முக்கியமான அவதாரமோ இல்லையோ ஸ்ரீ ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்னு சொன்னாலும் அதுக்குள்ளே பார்க்கணும்னா ரொம்ப ஆனந்தமாகத்தானும்
இத்தனை தூரம் இவ்வளவு தூரம் எல்லாரோடையும் கலந்து பரிமாறினதாக, நீர்மையோடு சௌலபியத்தோடு எல்லோரும் கலந்து பரிமாறினதான அவதாரம்னு பார்க்குறோமோ இல்லையோ, அவ்வளவு உயர்ந்ததான அவதாரத்தை மத்தினாலோசப்படுத்த தரரவம் கேட்டலையோ. நாயக பெண் பிள்ளாய் 2 தடவை சொல்லியாச்சு. ஒரு தடவை ஆனசாத்தனை சொல்லியாச்சு, மாட்டேன்னுட்டா. 2வது இதையும் இவ்வளவு சத்தம் வருது சொல்லியாச்சு, மாட்டேன்னுட்டா. அப்போ அடுத்து இவ்வளோ என்ன பண்ணலாம், கொஞ்சம் வசியம் பண்ணணும். நாயக பெண் பிள்ளாய், நாயக பெண் பிள்ளாய் ரொம்ப நல்லவளே, நீ தான் ரொம்ப நல்லவ, அவ சீக்கிரமாக வந்துடும், நீ நான் சமத்தோ இல்லையோ அப்படின்னு நம்ம குழந்தைகளெல்லாம் சொல்கிற மாதிரி நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட. நாராயணன் மூர்த்தி பெருமாள் இருக்காரோ இல்லையோ, நாராயணன் இருக்கக்கூடியதான அவ அங்கே இருந்தால் பெருமாள் எப்படி இருப்பார், முகங்காட்டாதே. பெருமாள் என்ன பண்ணுவாராம், முகத்தையே காட்டாம தன்னுடைய வாத்சல்யத்தாலே எல்லோரையும் ரட்சிக்கக்கூடிய சுபாவம் படைத்தவனே, அதான் நாராயணன் மூர்த்தி. ரட்சிக்கக்கூடிய ஆர்த்த ரட்சணமாக போன பாசுரத்தில் துயிலமர்ந்த வித்துன்னு சொல்ற இடத்துல ஜெகத் ரக்ஷண சிந்தைன்னு சொன்னோம். ஜெகத் ரக்ஷண சிந்தை, அங்கேயும் பார்க்கடல் பையத்து என்ன வரவன்கிற போது ரக்ஷண சிந்தை, எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய சுபாவம் படைத்தவன், ஜகத்தையே ரட்சிக்க வேண்டும் என்று பெருமாள் அப்படியே செஞ்சுட்டுருக்காராம். துயிலமர்ந்த வித்து என்று இங்கே நாராயணன், முதல்ல நாராயணனே நமக்கே பிறந்திருவான்னு சொல்லிட்டோம். இங்கே நாராயணன் மூர்த்தின்னு சொல்கிறோம். நாராயணன்னா முகத்தையே காட்டாமல் 60 ஒத்தாசம் பண்ணான்னா, ஆள் இன்னாருன்னே தெரியாமல் நமக்கு ஒத்தாசம் பண்ணால் எப்படி இருக்கும்? நாராயணன் பண்ணுவார்களா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கடுகை கொடுத்துட்டோ எல்லா இடமும் சொல்ல பார்த்தா லோகத்தில் நிறைந்தவர்கள். ஒரு கடுகு கொடுத்துருப்பா, ஆனால் அதை ஊர் பூரா தம்பட்டம் அடித்து இன்னுமே பாக்கி இல்லை அத்தனை பேருக்கு சொல்லுவோம். ஆனால் பெருமாள் முகத்தையே காட்டாமல் இத்தனை பேரையும் ரட்சிக்கிறானே எம்பெருமான்னா அவ்வளவு சுபாவம். அவன் நாராயணனாக இருக்கிறான், மூர்த்தி அவன். அந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆர்த்த ரக்ஷணார்த்தமாகத்தானும் அவதரித்து அதைத்தான் அவனைத்தான் கேசவன் சொல்கிறோம், கேசவாசங்கள் நிறைந்தவன் சொல்கிறோம். அப்போ நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட. கேட்டே கிடத்தியோ, நீ இன்னும் அப்படியே படுத்துட்டு இருக்கியா? அவன் அந்த பெருமாளை பாடுறதுக்காக வந்திருக்கோமே. வாசனருங்குடலாச்சியர் மத்தியனாலோசப்படுத்த தெரவங்கேட்லியோ நாயகப்பெண் பிள்ளா நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திற, இன்னும் நீ படுத்துட்டு இருக்காத. உன்னை பார்த்துட்டு நாங்கள்லாம் வாழ வேணும், உன்னை கண்டு நாங்கள் ஆசைப்பட்டு வாழ வேணும்படியாக நீ நடந்து வா. தேசமுடையாய், ரொம்ப தேஜஸ் இருக்கிறவளே வா அப்படின்னு பிரார்த்தித்தது தான் இந்த பாசுரம். அதனால தான் இந்த பாசுரத்தில் திருநாமத்தை பாருங்க, நாராயணன் மூர்த்தி கேசவன் அப்படின்னு இருக்கு. 3 திருநாமங்கள், நாராயணனாகவும் மூர்த்தியாகவும் கேசவனாகவும் 3 திருநாமங்கள், உயர்ந்த திருநாமங்கள். அந்த திருநாமத்தை பாடவும் நீ கேட்ட கிடத்தியோ. அதை பாடணும்னு தானே நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். நீ இப்படி அதை கேட்காம இப்படி படுத்துட்டு இருக்கலாமா? ஏந்திரு பெண்ணே, எப்படி இருக்கிறவளே, நீ வரணும், வெளியில் வந்தால் நாங்கள் உன்னை கண்டு நாங்கள் வாழும்படியாக நீ நடந்து வர வேணும். தேஜஸ் இருக்கக்கூடிய பெண் பிள்ளையே வா அப்படின்னு பிரார்த்தித்தது இப்பாசுரமாக. திருவரங்கத்தினுடைய அதாவது அனுபவமாக திருமங்கையாழ்வாருடைய பிரபாவத்தை கோயிலுடைய சொல்லி உள்ளார்கள். திருமங்கையாழ்வார் திருவரங்கத்தில் எழுந்துள்ளிருந்தார். பல வருஷம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருவரங்கத்திலேருந்து நித்தியமாக பெருமாளுக்கு பிரபந்தங்களை எல்லாம் சாத்தி கொண்டு சேவித்து கொண்டு அங்கேயே எழுந்துள்ளிருந்தார். அவரை ஒரு நாள் பெருமாள் எல்லாம் சேவிச்சுடனே அவர்கிட்ட பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். பெருமாளே அடியனுக்கு. அப்போ பெருமாளை ரொம்ப சேவிச்ச உடனே திருவடி தொழுதுன்னு பெருமாள் கேட்குறார், என்ன வேணும் தேவரீருக்கு, என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்டா, இல்லை ஆழ்வாருடைய பாசுரங்கள், இந்த பாசுரங்கள் எல்லாம் தேவரி திருச்செவி சாத்த வேண்டும். ஏன்னா நமக்கு முன்னாடி ஆழ்வார் நம்ம ஆழ்வார் எழுந்துள்ளிருக்காரே, அவருடைய பாசுரங்களை எல்லாம் சுவாமி தேவாள் திருச்செவி சாத்தியருட வேணும் அப்படின்னு உடனே சரி ஆகட்டும் அப்படின்னு தெரிவிக்க, அதுக்கப்புறமாக அங்கிருந்து அதாவது ஆழ்வார் திருநகரியிலிருந்து ஆழ்வாரையும் முதல்வர்களையும் எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து இங்கே வந்த உடனே ஒரு இடத்துல எழுந்துருளை பண்ணுமே. எங்கே வந்தானா சந்தியாமடம் கீழே பார்த்த முடியும், திருக்குறளப்பன் சந்நிதியிலே எழுந்துருளை பண்ணி அங்கே எழுந்துருளை பண்ணி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு உண்டானதான அதாவது எல்லா பிரசாதங்களை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உற்சவம், அத்தியன உற்சவம். இதுக்கப்புறம் அதாவது ராசமகேந்திரன் திருச்சுத்துக்கு பின்னாடி அதாவது வடகிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபம், திருமாவணி மண்டபம் சொல்கிறோம் இல்லையோ, அந்த திருமாவணி மண்டபத்தை கட்டு வைத்து அங்கே உற்சவங்கள் அத்தனையும் நடத்தி வைத்து இதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் பெருமாளுக்கு அத்தியன உற்சவம். இதெல்லாம் திருமங்கை ஆழ்வார் காலத்தில் தான் இவ்வளவும் ஏற்படுத்தி ஆழ்வாருடைய பாசுரங்களை எம்பெருமான் திருச்செவி சாத்த வேண்டும்ங்கிற அத்தியன உற்சவம் இப்போ நடக்கிறது இல்லையோ. இந்த அத்தியன உற்சவத்தை ஏற்பாடு பண்ணி வைத்ததே திருமங்கை ஆழ்வார். அதுக்கப்புறம் அதாவது
பகல் 10ன்னு சொல்லி அது மற்ற ஆழ்வாருடைய பாசுரங்களையும் கேட்க வேணும் என்ன ஏற்பாடு பண்ணதுங்கிறது நாத்தமணிகள் காலத்தே ஏற்பட்டது. அதனால தான் 10 பகல் 10 என்னும் இரா 10 என்னும் அப்புறமா கடைசியாக ஒரு நாள் ஏற்பா என்னும் மொத்தம் 21 நாள் உற்சவம் அத்தியனோற்சவம் நடக்கிறதேன்னா இதெல்லாம் ஆழ்வாரும் ஆச்சாரியர்களுமாக சேர்ந்து நமக்காக கொடுத்ததான ஒரு 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 அதாவது உயர்ந்ததான ஒரு விஷயம் அப்படிங்கிறத கொள்ள வேண்டும். ஆக இதெல்லாம் நடந்தது. அப்போதான் இது இவ்வளவு ஆழ்வார் அங்கே சந்தியாமடத்தில் திருக்குறளப்பன் சன்னிதியில் எழுந்துருள் பண்ணி அதுக்கப்புறமா உற்சவங்கள் எல்லாம் கண்டுருளி திரும்பவும் விடையாற்றி கொடுக்கணுமோ இல்லையோ. திருமங்கை ஆழ்வார் அதாவது திருமங்கை ஆழ்வாருமே கூடவே போகிறார் ஆழ்வார் திருநகரிக்கு. ஆழ்வார் என்ன மதுரகவிகள் என்ன இவர்களோடு சேர்ந்து கொண்டு போய் அங்கே எழுந்துருளை பண்ணிவிட்டு இது வருஷா வருஷம் நடந்து கொண்டு வந்தது. அதுக்கு ஒரு தடவை எழுந்துருளை பண்ணிட்டு வரணும்னா பல நாட்கள் ஆகும் இல்லையோ. அது பல நாட்கள் ஆகும். அதுக்காக தான் அத்தியனோற்சவம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கார்த்திகை முடித்த பிற்பாடு தை மாதம் ஹஸ்தா நட்சத்திரம் பரியந்தம் இந்த அனத்தியனம் அப்படின்ட்டு நம்ம இல்லங்களிலே கிரகங்களிலே அதை சேவிப்பது இல்லைன்னா ஆழ்வார்களுமே எம்பெருமானுமே இதையெல்லாம் திருப்படி தொடுகிறார். இப்போ பெருமாள் ஏற்றுக்காருன்னா பெருமாள் இப்போ அர்ஜுன மண்டபத்தில் பகல் 10 நடக்கிறதுனா அந்த பகல் 10 பெரிய பெரிய திருமணி நடந்துட்டு இருக்கு. அப்போது பகல் 10 நடக்கிறதுனா பெருமாள் அந்த மண்டபத்தில் எழுந்துள்ளிருக்கார். அர்ஜுன மண்டபத்தில் எழுந்துள்ளிருக்கார். அங்கே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அத்தனை பேர் எழுந்துள்ளிருக்காரு. அத்தனை பேரும் அதாவது மத்தியமாக நம்மாழ்வார் இருப்பார். அருகிலேயே திருமங்கை ஆழ்வார் எழுந்துள்ளிருப்பார். ஒரு பக்கம் உடையவர் ராமானுஜர் எழுந்துள்ளிருப்பார். மற்ற பக்கம் பெரியாழ்வார். இவா 2 பேரும் மத்தியத்தில் எழுந்துள்ளிருப்பார். பெருமாளை நேரே சேவித்து கொண்டு எழுந்துள்ளிருப்பார்கள். அர்ஜுன மண்டபத்தில் பெருமாள் நம்பெருமாள் எழுந்துள்ளிருக்காருன்னா நேராக பார்த்தோம்னா மத்தியத்தில் நம்மாழ்வார் அந்த வேதசாரமாக இருக்கக்கூடிய 4 வேதங்களுக்கும் அதுக்காக பிரமாணமாக கொடுத்ததான 4 வேதங்கள் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழின்னு 4 பிரபந்தங்கள், அதுக்கு 6 அங்கமாக கொடுத்ததான அதாவது பெரிய திருமொழி என்ன அதாவது பெரிய திருமொழி என்ன திருக்குறுந்தாண்டகம் என்ன திருவிடுகூத்திருக்கு என்ன சிறுதி திருமடல் பெரிய திருமடல் திருடந்தாண்டகம்னு 6 அங்கங்களை கொடுத்ததான திருமங்கை ஆழ்வார் அருகிலே எழுந்துள்ளி இருக்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா அனண்ட பெரியாழ்வார் சொஸ்வரம மரவந்தியம் ரங்கநாதச சாட்சான்னு அவருக்கு மாமனாராகவே இருக்கக்கூடிய பெரியாழ்வார் ஒரு பக்கம். இது எல்லாத்துக்குமாக மெய்ம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன் சொல்லும்படியா அவர் உடையவர் இந்த பக்கம் எழுந்துள்ளிருக்க நம்மாழ்வாருடைய திருப்படியாகவே அருகிலே எழுந்துள்ளிருக்க. இதெல்லாம் நட்டநடுவில் இங்கே பெருமாளை சேவித்து கொண்டு எழுந்துள்ளிருப்பார். மற்றொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இங்கே பெருமாளுக்கு இந்த பக்கத்தே போனோம்னா வரதுகை பக்கம் முதலாழ்வார்களாக இருக்கக்கூடிய பொய்கை ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் அதுக்கப்புறமா குரத்தாழ்வார் எழுந்துள்ளிருப்பார். பிள்ளலோகாச்சார் எழுந்துள்ளிருப்பார். இதெல்லாம் ஒரு பக்கம் 5 பேர் ஒரு பக்கம். என்னென்ன பக்கம் ஒரு 6 பேர் எழுந்துள்ளிருப்பா. அப்போ நம்மாழ்வாருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார் என்ன, அதுக்கு அருகாமையிலே குலசேகர ஆழ்வார் என்ன, அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம்னா தொண்டரடி திருப்பானாழ்வாரும் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் எழுந்துள்ளி இருக்க. அதுக்கப்புறம் திருமழிசை ஆழ்வாரும் திருக்கச்சி நம்பிகளும் எழுந்துள்ளி இருப்பார்கள். இந்த 6 பேர் எழுந்துள்ளி இருப்பார். அதாவது முதல்ல மதுரகவி ஆழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும், அதுக்கப்புறமா திருப்பான் ஆழ்வாரும் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும், அதற்கப்புறம் திருமழிசை ஆழ்வாரும் திருக்கச்சி நம்பிகளுமாக இந்த கிரமத்தில் தான் அங்கே எழுந்துள்ளி இருக்கார்கள். இதெல்லாம் அத்தியன உற்சவத்தா பெருமாள் அதாவது திருவாய்மொழி ஆரணசாரமாக அதாவது ஆரணத்தினுடைய வேதத்தினுடைய பொருளாகவே இருக்கக்கூடிய 4 பிரபந்தங்களை எம்பெருமான் கேட்கிறான். அப்பேற்பட்டவராக இருக்கக்கூடியதான திருமங்கையாழ்வார் தான் இதெல்லா உற்சவங்களையும் ஏற்படுத்தினார்கிறது. பெரிய திருமண்டபத்திலே திருமாவணி மண்டபத்தை ஏற்படுத்தி அதெல்லாம் அத்தனை 100 எத்தனையோ கால் இருக்குன்னு சொல்ல மாதிரி 1000 கால் மண்டபம்னு சொல்கிறோம். இந்த 1000 கால் மண்டபம்னு சொன்னால் அதில் 1000 கால் உண்டானா 1000 கால் இல்லை. நடுவில் மணல் வழி இருக்கோ இல்லையோ, நம்ம கீழவாசல் வழியாக வெள்ளகோபுரத்தில் கீழவாசல் வழியாக உள்ள நுழைஞ்சோம்னா மணல் வழி, அங்கே எதிர்த்தாப்புல ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தை பிரதட்சணமாகத்தான் உள்ளே போய் சேவிக்க வேணும். வரும்போது அப்படித்தான் வருவார்கள். அங்கே உள்ளுக்குள்ள 1000 கால் மண்டபம் திருமாமணி மண்டபம்னு சொன்னால் இந்த திருமாமணி மண்டபத்தில் 1000 கால் கிடையாது. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இதுக்கு வருஷம் பந்தல் போடணுமா, நிறைய லட்சமாக செலவாகிறதே இல்லை, எப்போதுமாக ஏற்படுத்தி விடலாமான்னு ஒரு சர்ச்சை ஒரு பேச்சு ஏற்பட்டது. அப்போ சொல்லிட்டா அந்த பூர்வர்கள் பெரியவர்கள்லாம் எழுதி சொன்னால் இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடியது நித்தியமானதாக இருக்கக்கூடிய பெரிய திருமாமணி மண்டபங்கிறது நித்தியமாக இருக்கிறது. அது நித்திய பூமியை போலே நித்திய விபூதியை போலே அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை போலே அது ஒரு நாளும் அழியாமல் இருக்கக்கூடியது. பாதோஷ்ய விஸ்வாபூதானி திரிபாதசமர்தந்திவின்னு சொல்லப்படுகிறதான இந்த பூலோகம் இங்கே இருக்கக்கூடிய பிருத்திவி இங்கே இருக்கக்கூடியதோ ஒரு காவாசி கூட இல்லை. அது ஆனால் அவ்வளவு பெருசாக இருக்கக்கூடியதான
அளப்பரிய ஆரமுது அப்பால் அளப்பரிய ஆரமுதை அப்பால் முதலாயன்னு ஆழ்வார் தெரிவித்தது போல அங்க இருக்கக்கூடியதான நித்தியமான விபூதி, அது அழியாது. அது போலத்தான் பெரிய திருமண்டபம், அதாவது திருமாமணி மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்றோம். இங்க இருக்கக்கூடியது மணல்வெளியில பந்தல் போடத்தான் போடணும். வருஷா வருஷம் பந்தல் போடணும், செலவு பண்ணணும், போடணும், அப்புறம் எடுக்கணும், செலவு பண்ணணும், போடணும், எடுக்கணும். அப்போ வருஷா வருஷம் போடுறோம் எடுக்கிறோம்னா அழியிறதுன்னா இவ்விடமாக இருக்கக்கூடியது இது விபூதி, லீலா விபூதியை ஒக்கும். அங்க இருக்கக்கூடியது நித்திய விபூதியை ஒக்கும். அதனால இதை போட்டு தான் கட்டணுமே தவிர அதுக்காக எப்பொழுதுமாக இருக்கும்படியாக ஒரு பந்தலையோ ஏதும் செய்யப்படாதுன்னு முன்ன நாள்ல பெரியவர்கள் இருக்கிற போது, பூர்வாச்சாரர்கள் எழுந்தோடு இருக்கிற போது அது நடந்தது என்று சொல்லுவார்கள். அப்படின்னா அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அர்ஜுன உற்சவத்தை ரொம்ப உலகமே போற்றும்படியா, அதாவது இந்த திருவரங்கத்துக்குன்னு பெருமைன்னா எப்போதும் புறப்பாடு தான், பெருமாளுக்கு நித்தியமாக புறப்பாடு தான், நித்தியமாக அத்தனை உற்சவங்களையும் கண்டருளுகிறான். அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உபயம் உண்டு, அங்கே உபயதாரர்கள் உண்டு. அத்தனை பேரும் பெரியவர்கள் அந்தந்த ராஜாக்கள் எல்லாம் அத்தனை உபயங்களை எழுதி வச்சு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத இந்த நாளிலே தெரிந்து கொண்டு ஆண்டாள் திருப்படிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமா திருமுனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி பூயாது நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம் சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரின் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம்.